Taste the Daily. அண்மை செய்தி. சென்னையை அடுத்த பல்லாவரத்தில் அரசு விநியோகம் செய்யும் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். நேற்றைய தினத்துல இந்த மெட்ரோ வாட்டர் குடிநீர் பருகிய பலருக்கு இயற்கை உடல் உபாதைகள் ஏற்பட்டு தற்போது குரோம்பேட்டை அரசு மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகள்ல சிகிச்சை பெற்று வராங்க. இவர்கள்ல தொடர்ச்சியாக ஒரு 3 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பல்லாவரம் மற்றும் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக கண்டோன்மெண்ட் பகுதிகளில் காமராஜபுரம், முத்தாலம்மன் கோயில் தெரு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் அந்த குடிநீரை பகிர்ந்ததன் காரணமாக நேற்று இரவு முதலே அவர்களுக்கு வாந்தி, பேதி உள்ளிட்ட உபாதைகள் ஏற்பட்டதன் காரணமாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் மற்றும் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் இன்று காலையில திருவேதி என்பவர் உயிரிழந்த நிலையில, அடுத்ததாக வரலட்சுமி என்பவர் உயிரிழந்தார். தற்போது குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில நேற்றைய தினம் சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில தற்போது அவர் மோகன ரவிக்குமார் என்பவர் உடல் உபாதை ஏற்பட்டு அவர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் தற்போது பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இச்சம்பவம் அறிந்து காலையிலேயே அமைச்சர் தாமோ அன்பரசன் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். அப்போது அப்பகுதி சுகாதாரமாக இருப்பதை கண்டறிந்த அமைச்சர் மாநகராட்சி ஆணையருக்கு ஏன் இவ்வாறு இருக்கிறது என கடிந்து கொண்டார். எனினும் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த போது இந்த உயிரிழப்பு மற்றும் பாதிப்புகள் குடிநீர் பருகியதன் காரணமாக இல்லை, அவர்கள் தேவையற்ற ஒரு உணவை உட்கொண்டதன் காரணமாக அவர்களுக்கு இது போன்ற உபாதைகள் ஏற்பட்டதாக அலட்சியமாக கூறிய நிலையில தற்போது தொடர்ச்சியாக 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அமைச்சரினுடைய அந்த ஒரு திறனற்ற பதிலானது இப்பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், அரசு தரப்பில் தாம்பரம் மாநகராட்சியை பொறுத்தளவுல எப்போதுமே அரசு தரப்பில் எந்த விதமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது அது நாங்கள் இல்லை, அது மக்கள் தான் காரணம், மக்கள் தான் பொறுப்பு என தட்டி கழிக்கக்கூடிய செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுவது வாடிக்கையாக இருக்கிறது. தற்போது இந்த குடிநீரை பருகிய நிலையில மக்கள் 3 பேர் உயிரிழந்து 20க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரும் நிலையிலையும் அமைச்சர் தாமோ அன்பரசன் பொறுப்பற்ற ஒரு பதிலாக அவர்கள் குடிநீரை பருகியதன் காரணமாக தற்போது இந்த பாதிப்புகள் ஏற்படவில்லை எனவும், அதாவது ஏரியில் பிடித்த மீனை உட்கொண்டதாலேயே தற்போது அவர்களுக்கு இயற்கை உபாதை ஏற்பட்டதாகவும் ஒரு திசை திருப்பும் நோக்கில் அமைச்சருடைய பதிலானது இருந்தது. இந்த பேட்டியானது பொதுமக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம், அரசால் வழங்கப்படக்கூடிய அந்த மெட்ரோ வாட்டரை தண்ணீரை பருகியதன் காரணத்தினால்தான் தங்களுக்கு இவ்வாறு ஒரு உபாதைகள் ஏற்பட்டதாக மக்கள் தெரிவிக்கும் நிலையில அமைச்சருடைய தாமோ அன்பரசனுடைய இந்த பதிலானது பெரும் மக்களிடையே பெரும் கொந்தளிப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. சுரேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.